ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி சிவானி பாப்பாவை காணுன்ற விஷயத்த அந்த கடத்தல்காரங்க தாஸ் கிட்ட சொன்ன உடனேயே தாஸ் எங்க சிவானி பாப்பா வேற யாரோட கையிலயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போன்ற பயத்திலேயே அந்த கடத்தல்காரங்க கிட்ட எப்படியாவது அந்த பாப்பா கிடைச்ச உடனேயே நீங்க அந்த குழந்தைய கொன்னுடுங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கடத்தல்காரங்களோட தலைவனி எங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்க உடனே தாசோ அந்த குழந்தைய என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் அந்த குழந்தைய என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே இதை கேட்டுட்டு அந்த கடத்தல்காரங்க தலைவர் ரொம்பவே ஷாக்ல இருக்கும்போது பக்கத்துல அவங்களோட அடியாட்களுமே இதை கேட்டுட்டு இன்னுமே அதிகப்படியான ஷாக்ல இருக்காங்க. ஆனாலும் தாஸ் சொன்னதுக்காக அந்த குழந்தைய தேடிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ரோட தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பொன்னி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவானி பாப்பா எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கார்ல தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சிவானி பாப்பா இருக்கிற இடமே தெரியல. அது மட்டும் இல்லாம சக்திக்கு போலீஸ்காரங்க மூலியமா இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்தின காரு ஒரே ஒரு டோல்கேட்டை மட்டும்தான் கிராஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அது அடுத்த டோல்கேட்டுக்கு போகல. அதனால இதுக்கு இடைப்பட்ட இடத்துலதான் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்க உடனே இது எல்லாத்தையுமே சக்தியுமே அவங்க கூட வந்திருக்க அத்தனை பேர்கிட்டயுமே சொல்றாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே பொன்னி கண்டிப்பா அவங்க சிவானி பாப்பாவை ஏதாவது ஒரு பயன்படுத்தாத இடத்துலதான் அடைச்சு வச்சிருக்க நெறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ஏரியால ஏதாவது பயன்படுத்தாத இடம் இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்ல தான் ஒருத்தங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்த சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச இடத்த சொல்ல, உடனே இந்த எல்லா இடத்துக்குமே நம்ம ஒவ்வொருத்தரா தனித்தனியா போகலாம். அது மட்டும் இல்லாம அங்க ஒருவேளை சிவானி பாப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா, உடனடியே ஃபோன் பண்ணி அவங்கள எல்லாரையுமே அங்க வர வச்சிரலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு நேரம் கம்மியா இருக்கனால, இந்த ஒரு வழி தான் நம்ம சிவானி பாப்பாவ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கான வழியா இருக்கும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு பொன்னி சொன்ன மாதிரியே ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியும் கரெக்டா சிவானி பாப்பாவை எங்க அவங்க கூட்டிட்டு போனாங்களோ அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் தப்பிச்சு போன சிவானி பாப்பாவை எங்க போறதுன்னே தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சரியா சாப்பிடாததுனால ரொம்பவே பசியிலயுமே இருக்காங்க, தாகத்திலயுமே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு முதல்ல எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் தண்ணிக்காக அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா அங்க எங்கேயுமே சிவானி பாப்பாக்கு எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால சிவானி பாப்பா சோர்ந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே பொன்னியத்த சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தாகமாவும் இருக்கு, ரொம்பவே பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவோட ஞாபகமே வந்துரு. ஆனா இன்னொரு பக்கம் பவானியோ சிவானி பாப்பா காணாம போனதுனால ஒரே ரூம்குள்ள அழுதுகிட்டே வெளியவே வராம கஷ்டத்தோட இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் சந்திரசேகரும் அவங்களுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. சுந்தரும் இந்த மாதிரி தோசை அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கேட்ட பணத்த குடுத்தாதான் சிவானி பாப்பாவ வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்னு சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்டு பணத்துக்காக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே எப்பவும் போலயே பொய் சொல்லிட்டு வெளியே கிளம்பி போக, ஆனா இந்த தடவை சந்திரசேகர் அங்கிள் சுந்தர் ஏதோ ஒரு பொய் சொல்றாங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பொன்னி சொன்னது கண்டிப்பா உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொண்ணு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம யார் மேலயும் இந்த மாதிரி ஒரு பழிய போட வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களோட நடவடிக்கையுமே நமக்கு வித்தியாசமா தான் இருக்கு. எதுக்கும் இவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த கடத்தல் விஷயத்துல இவங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கோ, ஒருவேளை நம்மளோட மாப்பிள்ள மாட்டக்கூடாத ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு எதுக்கும் அவங்க மேல இருக்க அக்கறையால நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் தான் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பயந்துகிட்டுமே சுந்தர அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தாஸ் கேட்ட பணத்தை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும்னா இப்பவே முடியாது. அதனால நம்ம பேசாம நம்மளோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி கடன் வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கடன் கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போக அதுக்கு பின்னாடியே சந்திரசேகர் அங்கிளுமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமா சிவானி பாப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்க அந்த கடத்தல்காரங்க ஒரு பக்கம் எங்க சிவானி பாப்பாவை கண்டுபிடிக்காம விட்டுட்டோம்னா நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டாங்களோ, அப்படி இல்லைன்னா நம்மள வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு பயத்திலையும் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் எங்க அந்த பாப்பாவ கண்டுபிடிச்சு அந்த ஆளுகிட்ட ஒப்படைச்சோன்னா, கண்டிப்பா அந்த பாப்பாவ அவன் கொன்னுடுவானோன்ற டென்ஷன்லயுமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பொண்ணு கரெக்ட்டா ஷிவானி பாப்பாவ கடத்தி வச்சிருந்த அந்த ஓல்டு கம்பெனிக்கு போனது மட்டும் இல்லாம, அங்க ஆள் நடமாட்டம் இருக்கிறதையுமே அங்க இருக்க நெறைய தண்ணி பாட்டில், சரக்கு பாட்டில வச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, உடனடியா இந்த விஷயத்த சக்திக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவோட பொருள் எங்கேயாவது இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது, கரெக்ட்டா சிவானி பாப்பாவோட பொருளுமே பொன்னியோட கையில மாட்டவே, உடனே கன்ஃபார்மா சிவானி பாப்பாவ அவங்க இங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க இப்போ யாருமே இல்லாதத பார்த்துட்டு பொன்னி ரொம்பவே சந்தேகத்தோட இந்த விஷயத்தையுமே சக்தி கிட்ட சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியுமே கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவுக்கு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு பயத்துலயுமே உடனடியா போலீஸ்க்கு இந்த விஷயத்த சொல்ல உடனே போலீஸ்காரங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம்
பொண்ணையுமே கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை சிவானி பாப்பா இவங்க கிட்ட இருந்து தந்திரமா தப்பிச்சிருக்கவுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சிவானி சிவானின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தேடிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமா கரெக்டா சிவானி ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல போன அந்த கடத்தல்காரங்களும் சிவானிய தீவிரமா தேடிட்டு இருக்க. ஆனா அது தெரியாத சிவானி பாப்பாவோ பக்கத்துல ஏதோ வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அப்போ கரெக்டா அந்த கடத்தல்காரங்கள்ல ஒருத்தங்களோட கண்ணுல அவங்க பட்டுர்றாங்க. ஆனாலும் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமாவும், அதாவது சிவானி பாப்பாவ பார்த்ததுக்கு அப்புறமாவும், எங்க இந்த பாப்பாவ நம்ம பிடிச்சு தலைவன் கிட்ட குடுத்துட்டோம்னா, அவங்க பாப்பாவ கடத்த சொன்னவன் கிட்ட குடுத்துருவாங்களோ! அது மட்டும் இல்லாம கடத்த சொன்னவன் வேற இந்த பாப்பாவ கொல்ல சொல்லியிருக்கானே! அதனால இந்த பாப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு, உடனடியா சிவானி பாப்பா இருக்கிற இடத்த மறைச்சது மட்டும் இல்லாம, அவங்க பாப்பா கிட்ட சைகை மூலியமாவே வெளிய வராதன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இத கவனிச்ச சிவானி பாப்பாவும், எதுக்காக இவங்க திடீர்னு நமக்கு உதவி பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புரியாம இருந்தாலும், அதுக்கப்புறமா சரி பரவால்ல யாரோ ஒருத்தவங்க மூலியமா நமக்கு உதவி கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ட்டா அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அடியாட்கள்ல ஒரு ஆளும் இந்த மாதிரி இந்த அடியாள் சிவானி பாப்பாவ ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சுறாங்க. ஆனாலும் அவங்களுமே ரொம்பவே நல்லவங்களா இருக்கனால, வேண்டாம் இந்த பொண்ண நம்ம கடத்தணும்னு தான் நெனைச்சோம். கொலை பண்ற அளவுக்கு நம்ம போக வேண்டாம்ன்னு சொல்லிட்டு அவங்க மேல இரக்கப்பட்டுட்டு, அவங்களுமே சிவானி பாப்பாவ மறைச்சு வைக்க, அந்த ஆளுக்கு உதவி பண்ண உடனே 2 பேருமே சேர்ந்து சிவானி பாப்பாவ மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த 2 பேரோட முகத்த பார்த்தே அந்த கடத்தல்காரங்களோட தலைவன் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட போட்டு வாங்கணுன்ற காரணத்துக்காகவே, "டேய் அந்த பாப்பாவ எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கரெக்ட்டா கேட்க, உடனே இந்த வார்த்தைய கேட்ட உடனேயே எங்க தலைவன் நம்ம அந்த பாப்பாவ ஒளிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டானோன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி பண்றத பார்த்த உடனேயே பாப்பா அங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரங்களோட தலைவன் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, உடனடியா அவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டுட்டு உள்ள ஒளிஞ்சிருக்க சிவானி பாப்பாவோட கைய பிடிச்சிட்டு வலுக்கட்டாயமா தர தரன்னு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத பார்த்துட்டு சிவானி பாப்பா பயத்துல அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பாப்பா அழுகுறத பார்த்துட்டு அந்த கடத்தல்காரங்களோட அடியாட்களுமே அந்த தலைவன் கிட்ட, "அண்ணா வேண்டாண்ணா அந்த குழந்தைய விட்டுடலாம். அந்த குழந்தைய அந்த ஆள் கொன்றுவான்னு" சொல்றாங்க. அப்போ இத கேட்டுட்டு சிவானி பாப்பா ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆக, ஆனா அந்த கடத்தல்காரங்க தலைவனும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. உடனடியா அவங்க தாஸ்க்கு கால் பண்ணி, "ஏய் தாஸ் பாப்பாவ கண்டுபிடிச்சிட்டோம். எங்க இவள கூட்டிட்டு வரணும்னு மட்டும் சொல்லு. முதல்ல நாங்க குடுத்துட்டு நாங்க எங்களோட வேலைய பார்க்குறோம். ஏன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுற மாதிரி தெரியுதுன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்ட உடனேயே தாஸ் இந்த விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்ல, ஸ்வேதாவும் ஒரு வழியா அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சுட்டாங்கன்ற சந்தோஷத்துல இருக்க. ஆனா இன்னொரு பக்கமா பொண்ணு அழுதுகிட்டே சிவானி பாப்பாவ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடத்தல்காரங்களும் சிவானி பாப்பா அழுகிறத பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே இறக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த தலைவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த தலைவனும் தாஸ் ஏதோ ஒரு இடத்த சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனடியா போனை கட் பண்ணிட்டு பாப்பாவை தர தரன்னு இழுக்க ஆரம்பிக்க, பாப்பாவும் இன்னுமே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கமும் தூரத்துல பொன்னி இந்த மாதிரி சிவானி பாப்பாவை தேடி கத்திட்டு இருக்க சவுண்டு சிவானி பாப்பாவுக்கு கேட்கவே, உடனடியா சிவானி பாப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆளுங்க கிட்ட, இந்த மாதிரி என்ன தேடி என்னோட அத்தை வந்திருக்காங்க, தயவு செஞ்சு என்ன என்னோட அத்தை கிட்ட மட்டும் விட்டுருங்க, என்ன கொன்னுடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இத கேட்ட உடனேயே சிவானி பாப்பாவுக்கு உதவி பண்ற அந்த 2 அடியாட்களுமே இந்த ஆள்கிட்ட நம்ம கண்டிப்பா பாப்பாவ விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க, சிவானி பாப்பாவும் இந்த ஆளுங்க உதவி பண்றதுனால அந்த தலைவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சு உடனடியா பொன்னி பக்கமா ஓடி போறாங்க. அதே மாதிரி பொன்னியுமே தூரத்துல சிவானி பாப்பா ஓடி வர்றத பார்த்துட்டு உடனடியா அவங்கள நோக்கி அழுதுகிட்டே ஓடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரியுமே சிவானி பாப்பா கதறி கதறி அழுதுகிட்டே பொன்னிய நோக்கி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த தலைவன் செம்ம கடுப்போட அவங்களோட அடியாட்கள அடிச்சிட்டு இருக்காங்க.